அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ் அவர்கள்தான் இருக்கையில் இருப்பார் என்று தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியது அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது தமிழக பட்ஜெட் தாக்கல் வருகின்ற 24ஆம் தேதி தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக கூறிக்கொண்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக சபாநாயகர் அப்பா அவர்கள் இருக்கையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்கள் தான் இருப்பார் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கேட்டு மாற்ற முடியாது என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக பன்னீர்செல்வம் மட்டுமல்ல அவர்களது ஆதரவாளர்களுக்கும் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் புதிதாக ஓபிஎஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது நாங்கள் மீட்டெடுப்போம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவாளர்கள் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறுவது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் அதிமுகவினர்கள் தான், யாருக்காகவும் பயந்து ஓட மாட்டோம் என்றும் கட்சியிலிருந்து விலகவும் மாட்டோம் என்றும் நாங்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் நேரடியான அரசியல் வாரிசு என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இதை பற்றி கேட்டபொழுது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் துணைத் தலைவர் இருக்கையில் அமர முடியாது என்றும் அவர் ஒருவேளை சபாநாயகர் அவர்கள் அப்படி அறிவித்தால் நாங்கள் சட்டசபையை புறக்கணிப்போம் என்றும் கூறியுள்ளார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் கூறுகையில், சட்டசபை கூடுவதை மக்களுக்காகத்தான், அதிலும் சட்டசபையில் புறக்கணிப்பு செய்தால் மக்களுக்காக யார் குரலை எழுப்புவார்கள், திமுகவினர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை யார் தட்டி கேட்பார்கள் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதில் யார் பேசுவது சரியாக இருக்கிறது என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.